கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நம்ம ஆதியாகமத்திலிருந்து செய்தியை கேட்டு வருகிறோம். விசேஷமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்று வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தால் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை. தொடர்ந்து ஒரு மனிதன் தேவனால பயன்படுத்தப்படும் பொழுது அவனை எப்படிப்பட்ட தன்மையோடு படைக்கிறார், எப்படிப்பட்ட தன்மையோடு உருவாக்குகிறார். கடவுளுடைய மகிமைக்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னென்ன காரியங்களை உள்ளடக்கி இருக்குது என்ற அநேக காரியங்களை பார்க்கிறோம். யோசேப்பு ஒரு இளம் வாலிபனா அவருடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவனுடைய தகப்பனால கைவிடப்பட்டு அவன் பொறாமையினால அவர்களால் ஒதுக்கப்பட்டு அநேக பாடுகள் பட்டு இப்பொழுது அவன் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். 37 அதிகாரம் கடைசியில அதை தான் பார்க்கிறோம். யாக்கோபின் இடத்துல அவர்கள் பொய் சொல்லி யோசேப்பு இறந்துட்டான்னு ஒரு செய்தியை சொல்லி அவன் எகிப்துல வித்துறான். எகிப்துல யோசேப்புக்கு என்ன நடக்கிறது என்பதை தான் 39 அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதி மறுபடியும் நமக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, என் வாழ்க்கையில கடவுள் இருக்கிறாரா, கடவுள் என்னை பயன்படுத்துகிறாரா, உண்மையாகவே நான் கடவுளுடைய பிள்ளையா, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில தனது சித்தத்தையும் நோக்கத்தை நிறைவேற்றுகிறாரா என்பது அறியணும்னு சொன்னா நமக்கு வேதம் தேவை. அதை எப்படி தேவன் செயல்படுத்துறான்றதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கணும். இந்த 6 வசனங்களை 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இப்ப முதல் வசனம் நமக்கு ஒரு பிரதானமான விஷயத்தை சொல்லுது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் நடுவில் 38 அதிகாரத்தில் யூதாவை பத்தி பேசுது. அதாவது யோசேப்ப அவர்கள் எகிப்துக்கு அடிமையாக்கிட்டு அந்த 10 பேர் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யூதா. யோசேப்பு அவங்க துரத்துனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எவ்வளவு சீரழிந்தது, அங்க எவ்வளவு துன்மார்க்கமானது, எவ்வளவு விபச்சாரம் பெருகியது, அவர்கள் கடவுளை மறந்து எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தாங்கன்ற செய்தியை 38 அதிகாரம் சொல்லுது. 39 அதிகாரம் மறுபடியும் அதை யோசேப்பை சொல்லும் பொழுது அவன் 17 வயசுல ஒரு இளம் வாலிபன எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். மொழி தெரியல, அவங்க உறவுக்காரர்கள் யாரும் இல்லை, எகிப்தினுடைய கலாச்சாரம் தெரியாது, அவனுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. அவன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். ஒரு இளம் வாலிபனா நிர்வாணமா வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவனா போகிறான். இப்படி போகும் பொழுது பார்வோனுடைய பிரதானியும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட அவன் எங்க போனான்னு சொல்றாரு. ஒரு அடிமையை யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம். என்ன ஒரு சாதாரண நடுத்தர மக்களும் கூட வீட்டில் ஒரு சின்ன அடிமையை வேலைக்கு வச்சிருப்பாங்க. எல்லா அடிமைகளையும் வாங்கக்கூடிய கலாச்சாரம் அங்கே இருக்கு. ஆனா யோசேப்பை யார் வாங்கினான்றதை ஆண்டவர் சொல்றாரு. யோசேப்பை வாங்கக்கூடிய மனிதன் அவன் பார்வோனுடைய பிரதானி, ராஜாவுடைய முக்கியமான அமைச்சர், ராஜாவுடைய முக்கியமான பாதுகாவலர், தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய, தலையாரிகள்லாம் போர் சேவர்கள், போர் படைகள், அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய அநேக போர் தலைவர்களுக்கு இவன் அதிபதி, ஒரு இராணுவ வீரன், இராணுவ படை தளபதியில முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவன் போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான். ஏன் எகிப்துக்கு தான் அவன் போறான். எகிப்து தேசத்தான் ஏன் சொல்றான்னா, அவன் அங்கேயே பிறந்து வளர்ந்தான். நிறைய அரசாங்கத்துல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படைபல மிக்கவர்கள், அறிவு சார்ந்தவர்களை தங்களுடைய அரசாட்சியில வச்சுக்குவாங்க. தாவீது யூதா கோத்திரத்துல மாத்திரம் இல்ல, தாவீதுக்கு இருந்த பலசாலிகள்ல அநேகர் ஏத்தியர்கள் இருந்தாங்க, பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, ஏனோக்கியர்களா இருந்தாங்க.
ஒவ்வொரு முறையும் ஒரு ராஜ பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஒரு மக்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. படைப்பலம் மிக்கவர்களையும் பலம் உள்ளவர்களும் ஞானம் உள்ளவர்கள் ராஜா வச்சிருப்பான். அப்ப இந்த போத்திபார் அப்படி கிடையாது, இவன் அந்நியன் கிடையாது. இவன் எகிப்திலேயே பிறந்து வளர்ந்தவன், எகிப்தை குறித்து முழுமையா தெரியும். ராஜாவினுடைய ஆதரவு பெற்று ராஜாவினுடைய ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான் போத்திபார். அப்படின்னா அவனுடைய அரண்மனை, அவனுடைய வீடு, அவனுடைய வீட்டு வேலைக்காரர்கள், அவனுடைய சொத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய புகழ், இது எல்லாம் பெரிய உச்சகட்டமான ஒரு விஷயம். அன்றைய நாட்களில் எகிப்து உலகத்தினுடைய மிக தலை சிறந்த ஒரு நாடு. எகிப்தினுடைய வல்லமை, எகிப்தினுடைய கலாச்சாரம் இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்னே எகிப்து ஒரு பேரரசாக பூமி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அந்த எகிப்தினுடைய வல்லமையுள்ள அரசாங்கத்துல மிகுந்த உயர்ந்த மேன்மையான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு போத்திபார் என்பவன் இஸ்மவேல் இடத்துல யோசேப்பை விலைக்கு வாங்குறான். ராஜ பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ராஜாவுக்கு இணையான இடக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமையை விலைக்கு வாங்குறான்னு சொன்னா சாதாரண நினைச்சு வாங்கிடுவானா? எல்லா அடிமைகளையும் எப்பயுமே ஒரு அடிமையை வாங்கும் பொழுது அந்த அடிமையுடைய சரீர பலன், அந்த அடிமையுடைய ஞானம், அந்த அடிமையுடைய வேலை செய்யக்கூடிய திறன், அந்த அடிமையுடைய புத்தி, அவையெல்லாம் இதுக்கு தகுதியான்னு பார்த்துதான் சாதாரண ஒரு அடிமையை விலைக்கு வாங்குவான். நோய்வாய்ப்பட்டவனையோ பலவீனையோ முட்டாளையோலாம் அடிமையா ஏற்றுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இப்போ இவன் ஒரு ராஜ மேன்மைக்குரிய இவன் வீட்டுல ஒரு அடிமையை அவன் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா சாதாரண ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்போ இஸ்மவேலர்கள் அவங்க கொண்டு வந்த அநேக திரவியங்களை, மருந்து பொருட்கள்ல, வாசனை திரவியங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க யோசிப்பு மட்டும் ஒரு அடிமை கிடையாது, அங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அடிமைகள் ஏலத்துக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல போத்திபார் அங்க வந்து அந்த வியாபார ஸ்தலங்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அநேக அடிமைகளை அவன் கண்ணோக்கி பார்த்து அதுல அவன் யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறான். யோசேப்பை சும்மா அவன் விலைக்கு வாங்கல. 20 வெள்ளிக்காசுக்கு அவங்க வாங்கி 100 வெள்ளிக்காசுன்னு சொல்லி ஏலம் விட்டுருப்பாங்க. இப்ப அநேகர் அந்த ஏலத்தை எடுத்து ஒரு பெரிய தொகையை கொடுத்துதான் யோசேப்பை விலைக்கு வாங்க முடியும். ராஜ அரண்மனை இருக்கக்கூடிய இவன் சாதாரணமான ஒரு தொகையை கொடுக்கும்போது ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவன் யோசேப்பை விலைக்கு வாங்குறான். இப்போ யோசேப்பு எகிப்துல ஒரு சாதாரண ஒருவனுடைய வீட்டுக்கு போல, ஒரு பாமரன், ஒரு ஏழை, ஒரு வியாபாரி வீட்டுக்கு போல யோசேப்பு மகிமை பொருந்திய ஒரு ராஜ அரண்மனைக்கு அவன் கொண்டு போகப்படுகிறவனாக இருக்கிறான்ற முதல் காரியத்தை தேவன் சொல்லுகிறான். யோசேப்பு அங்கிருந்து எப்படி புறப்பட்டு வர்றான்? அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தன்னுடைய குடும்பம் தன்னை நிராகரிச்சிருச்சு, தன்னுடைய சகோதரர்கள் தன்னை ஏமாத்திட்டான், தன்னுடைய தகப்பன் தன்னை குறித்து அக்கறையற்றவனா இருக்கிறான், தன்னுடைய அன்பையும் தன்னுடைய மன்னிப்பையும் யாரும் புரிஞ்சுக்கல, எல்லாராலையும் கைவிடப்பட்டு எந்த ஆதரவும் இல்லாம ஒரு விற்பனை பொருளாக, அடிமையாக ஒரு இடத்துல விற்கப்பட்டு நிற்கிறான். அங்க இருக்கக்கூடிய எந்த உறவும் யாரும் அவனுக்கு இல்லை, நிராயுத பாணியான இருக்கிறான். எல்லாத்தையும் இழந்த, அவன் கையில பணம் இல்லை, பொருள் இல்லை, உறவு இல்லை, எதுவுமே இல்லை, தனியா நின்றுட்டு இருக்கிறான். எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கோபம். அவன் அநியாயமா வாழ்ந்து அதை அனுபவிச்சானா? அவன் மோசமா வாழ்ந்து அடிமையானானா? அவன் உண்மையா வாழ்ந்தான், நீதியா வாழ்ந்தான், பரிசுத்தமா வாழ்ந்தான், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தான், கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தான். அது கொடுக்கப்பட்ட வெகுமானம் என்ன? அவன் புறக்கணிக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், உடைக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான், அவன் விற்கப்பட்டான். அந்த இடத்துல வந்து நினைக்கிறான், இந்த மனிதனுக்கு இப்ப தேவ பக்தி எப்படி உண்டா? தொடர்ந்து காயங்களையும் வலிகளையும், தொடர்ந்து பிரச்சனைகளையும், தொடர்ந்து பலவீனங்களையும், தொடர்ந்து போராட்டங்களையும், தொடர்ந்து அவமானங்களையும் சந்திச்சு ஒரு வாலிபனா நிற்கிறான். என்னை ஏன் கடவுள் இப்படி பண்ணாரு? நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன குற்றம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த நிலன்ற எவ்வளவு மனக்குமரல்கள் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா எந்த இடத்துலையும் யோசேப்பு அழுதான், புலம்புனா, முறுமுறுத்தான் நம்ம எங்கேயுமே பார்க்கல. தேவன் தன்னை இந்த நிலையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்பதை ஒத்துக்கிட்டான், ஏத்துக்கிட்டான். கடவுள் என்ன அடிமையாக என்னுடைய எல்லா மேன்மைகளை இழந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்கிற சிந்தையோடு அவன் இருந்தான். அவன் கடவுள் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமா? கடவுள் அவனுக்கு அநீதி பண்ணாரா? மனிதர் பார்வையில மனிதர்கள் அவனுக்கு அநீதி பண்ணாங்க, மனிதர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணாங்க, மனிதர்கள் அவனை எதிர்த்தாங்க, மனிதர்கள் அவனை பகைச்சாங்க. தேவன் அவனுக்கு நன்மையா தான் முடிய பண்றார்.
அவன் கடவுள்கிட்ட முறையிடுறதுக்கு ஏதோ இங்க வாய்ப்பு இருக்குதா? அவன் கடவுள்கிட்ட ஏதாச்சும் குழப்ப முடியுமா? ஆண்டவரே, நான் இப்படிலாம் வாழ்ந்தனே, ஆண்டவரே எவ்வளவு உண்மையா இருந்தேன், நான் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் எவ்வளவு இழந்தேன், என்னுடைய சகோதரருக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு உண்மையா வேலை செஞ்சேன், நான் எவ்வளவு தூரம் அவர்களை காப்பாற்றுவதற்காக போராடினேன், எனக்கே இந்த நிலைமை, எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த வழி, நாங்க கேட்க முடியுமா? அது கேட்டா நீதியா? ஆனா நீ உலகம் அப்படி இருக்குதா? மனுஷன் இன்னைக்கு பாவத்துல வாழ்ந்து அநியாயம் பண்ணிட்டு அந்த அநியாயத்தினுடைய விளைவுகளை சந்திக்கும் பொழுது ஏன் கடவுள் இதை பண்ணாரு எனக்கு கேட்கிறான். நான் என்னங்க பாவம் பண்ணேன், எனக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏங்க இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏங்க இவ்வளவு பாடுகள்னு அவன் யோசிக்கிறான். கடவுள் தனக்கு அநீதி பண்ணிட்டாரு. எங்க கடவுள் என்ன பாக்குறாரு? எங்க கடவுள் என் மேல அன்பு கூறுகிறாரு? கடவுள் அன்பு கூறுதா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வலி, இவ்வளவு புறக்கணிப்பு, இவ்வளவு அவமானம் மனுஷன் கேட்கிறான். ஆளானப்பட்ட யோபு கடவுள் அவனை உத்தமன நீதிமான சன்மார்க்கணும்ன்றார். அவனை எல்லா வகையிலும் ஆசீர்வதிச்சு உயர்த்தி வைக்கிறார். அவனுக்கு பொருள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நற்புகழ் இருக்குது, எல்லாவற்றிலும் உயர்த்தி வச்சார். ஒரே நாள எல்லாத்தையும் கடவுள் நிர்மூலமாக்கினார். எல்லாத்தையும் கடவுள் அழிச்சிட்டார். அவனுடைய சொத்து, பிள்ளை, அவனுடைய உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதியை கொண்டு அவனை பலவீனமான ஒரு நிலையில வச்சுட்டார். கடவுள் அவனுக்கு அநீதி செஞ்சாரா? கடவுள் அவனுக்கு துரோகம் செஞ்சாரா? அவன் என்ன சொன்னான்? ஆரம்பம் நல்லா தான் சொன்னான். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதா? கடவுளிடத்திலிருந்து நன்மையை பெறுவதற்கு எந்த விதமான தகுதி எனக்கு இல்லை. கடவுள் எனக்கு இவ்வளவு கால நன்மை செஞ்சிருக்கிறார். கடவுளிடத்திலிருந்து தீமையை பெறுவதற்கு மட்டும்தான் எனக்கு தகுதி. அதனால கடவுள் இந்த தீமையை கொடுக்கும் பொழுது அவர் நல்லதுதான், அது உண்மைதான், அது சரிதான் அப்படின்னு சொன்னான். கடைசி வரைக்கும் அப்படி சொன்னானா? அது வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் கர்த்தர் நல்லவர்னு சொன்னானா? கர்த்தர் உண்மை உள்ளவர்னு சொன்னானா? கர்த்தர் நீதி உள்ளவர் இல்லையே. அவருடைய நண்பர்கள் வந்து பார்த்து சொல்றாங்க, என்னப்பா நீ தப்பு செஞ்ச, நீ என்ன அநியாயம், உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு இருக்கான்னு ஏதோ பாவம் பண்ணிருக்கே, நீ பாவம் பண்ணாமையா உன்னை இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாரு, நீ பாவம் பண்ணாமையா உன் பிள்ளைகளை சாகடிப்பாரு, நீ பாவம் பண்ணாமையா உன் மனைவி உன்னை தூசிக்கிறா, நீ பாவம் பண்ணாமையா உன் சொத்தெல்லாம் நீ இழந்து நிக்கிற, பாவம் பண்ணாமையா உச்சந்திலிருந்து உள்ளங்கள்ல வியாதி இருக்கு அவருடைய நண்பர்கள் கேட்கிறான். அவன் ஆமாங்க, நான் ஒரு துரோகி தான், நான் இந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக ஆக்கினைக்கு ஏதுவானவன் தான் சொன்னான். அவன் யோபு தன் பிறந்த நாளை சபிக்கிறான். ஆமா, கடவுள் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, கடவுள் என்னுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை எனக்கு கொடுக்கல, நான் இப்படி ஏழையை விசாரிச்சேன், நான் எவ்வளவு நல்லது பண்ணேன், என்னிடத்துல எந்த குற்றமும் இல்லையே, என்னிடத்துல பாவம் இருந்தாலும் கடவுள் எனக்கு அநீதி செஞ்சுட்டாரே, இவ்வளவு மோசமான தண்டனைக்கு நான் எப்படி பாத்திரவான், இவ்வளவு அக்கிரமமான துன்மார்க்கமான இவ்வளவு வஞ்சகமான கொடுமைகளுக்கு ஆகவனா பாத்திரவானா வாழ்ந்தேன். என் ஊரை கேட்டு பாருங்க, என் மக்களை கேட்டு பாருங்க, என் மனசாட்சியை கேட்டு பாருங்க, கடவுளுக்கே தெரியாத என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னையே இவ்வளவு இக்கட்டில கொண்டு வந்து முடிச்சார். இந்த கேள்வி நியாயமான கேள்வியா? இந்த கேள்வி நீதியுள்ள கேள்வி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறான். வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களை வழிகளையும் கடந்து வரும்போது அவன் என்ன சொல்றான், என்ன ஏங்க கடவுள் இப்படி வச்சிருக்கிறாருன்னு கேட்க, என்ன ஏங்க கடவுள் இவ்வளவு பெரிய இக்கட்டை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, எனக்கெல்லாம் கடவுள் அநீதி செய்யறாருங்க, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, என் மனசாட்சியின்படி நான் ரொம்ப யோக்கியமா இருக்கேன், நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, என்கிட்ட எந்த பாவங்களுமே இல்லையே, ஏன் என்ன கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனைக்குள்ளாக்குறார்? மனிதனுக்கு எது நீதின்னு தெரியல, மனிதனுக்கு எது நியாயம்னு தெரியல, மனிதனுக்கு எது உண்மை தெரியல. நியாயமா இந்த இடத்துல யோசேப்பு அது அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதும் அவன் இக்கட்டுகள்லையும் அவன் கடவுளிடத்துல கேள்வி கேட்கவோ முறையிடவோ புலம்பவோ எந்த விதமான தகுதியில் அவன் கடவுள் திறந்து ஒன்ன பெறணும்னு சொன்னா அவன் நீதியான ஆக்கினையை தான் பெறணும். அவன் நல்லா அறிஞ்சிருந்தா கடவுள் என்ன தண்டிப்பதற்கும் என்னுடைய தகப்பனாரும் நானும் கடவுளுடைய வார்த்தையை புறந்தள்ளி இந்த கானானுக்குள்ள இரு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல பொழுது இந்த கானானை விட்டு என்னுடைய தகப்பன் யாக்கோபு வெளியே வந்தான். அவனுடைய குடும்ப வாழ்க்கை துன்மார்க்கமா ஆனது, அவனுடைய திருமண வாழ்க்கை சீரழித்தது.
அவனுடைய சகோதரனை ஏமாத்தி போய் சொல்லி வஞ்சகமா இருந்தான். அந்த பாவங்களுக்குள்ளாக நாங்களும் உடன்பட்டோம். நாங்கள் அநேக துன்மார்க்கர்களாக வாழ்ந்தோம். தேவன் எங்களை கிருபையா மன்னித்த பொழுதும் கூட எங்களுடைய இருதயத்தினுடைய பாவமும் வஞ்சகமும் எங்களை விட்டு போகல என்றதை யோசிப்பாருன்னு சொல்லலாம். கடவுளுடைய கரத்துல எனக்கு நீதியா வரும்னு சொன்னா நித்திய ஆக்கினை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் கடவுள் ஒரு மனிதனுக்கு நீதி செய்யணும், கடவுள் ஒரு மனிதனுக்கு நியாயம் செய்யணும்னு சொன்னா அவன் நரகத்துல போடுறதை விட வேற எந்த நீதி செய்ய முடியாது. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கறத விட வேற எந்த நீதி செய்ய முடியாது. ஆனா கடவுள் அதை கொடுக்குறாரா? கடவுள் அதை உடனடியாக கொடுக்குறாரா? கடவுள் துன்மார்க்கமான ஒவ்வொரு மனிதனையும், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்துல விட்டு வச்சிட்டு இருக்கிறார். கடவுள் தான் நீதியை செலுத்தாம தனது கிருபையும் இரக்கத்தையும் தொடர்ந்து இந்த உலகத்துல ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறார். அதனால எந்த மனிதனும் கடவுள்கிட்ட போய் நீங்க எனக்கு அநீதி பண்ணிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, எனக்கு எனக்கு மோசமான காரியங்களா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எவனும் சொல்ல முடியாது. பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அவர் இந்த உலகத்துல கட்டுனாலும் இடிச்சாலும், அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனை அடிச்சினாலும் நொறுக்குனாலும், கடவுள் ஒரு மனிதனை இந்த உலகத்துல அவமானப்படுத்தின அநேக இடர்பாடுகளுக்கு உண்டானா அது எல்லாத்துக்கும் அந்த மனிதன் பாத்திரவான் தான். நமக்கு நேரிட பண்ணக்கூடிய எல்லா இக்கட்டுகளுக்கு ஆக்கினைகளுக்கும் நம்ம சரியான நபர்கள் தான். கடவுள் இன்னும் உயிரை விட்டு வச்சதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். கடவுள் இன்னும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருப்பதுக்கு நம்ம நன்றிகள் இருதயத்தோட இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் வியாதிகளையும் கஷ்டங்களையும் அநேக வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் கொடுத்தாலும் இன்னும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் உயிரை விட்டு வச்சிருக்கிறார், இன்னும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு நன்றியுள்ள இருதயத்தோட நம்ம இதைதான் யோசேப்பு எகிப்துல போய் உணர்றான். அது அடிமைத்தனத்துல இருந்து என்ன பார்க்கிறான்னு சொன்னா, இந்த சூழ்நிலைகளிலும் தேவன் நல்லவர். நான் இவ்வளவு துரோகமாக அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் தேவன் எனக்கு உண்மையின் தேவனா, நன்மையின் தேவனா, கிருபையின் தேவனாக இருக்கிறார் என்பதை ஒத்துக்கிட்டான். அதற்கு தன் அர்ப்பணிச்சான். தேவன் அதனால அவனை கொண்டு போய் ஒரு மகிமையான இடத்துல வைக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த யோசேப்பு, ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒரு சின்ன குடும்பத்துல வாழ்ந்த யோசேப்ப அநேக பிரச்சனைகள் கூட பாடுகள் கூட தேவன் பயன்படுத்தி இப்போ ராஜாவுக்கு இணையான ஒருத்தருடைய வீட்டுல கொண்டு போய் வைக்கிறார். போத்திபார் வீட்டுல அடிமையா வேலை செய்யறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம். அடிமையா இருந்தாலும் அந்த ராஜா வீட்டுக்கு அடிமையா இருக்கிறான், பெரிய அரசனுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறான். தேவன் அவனுக்கு செய்ய வேண்டிய நேரத்துல, அவனை சந்திக்க வேண்டிய நேரத்துல அவனை சந்திச்சு அவனுக்கு நன்மைகளையும் கிருபைகளையும் தருகிறவராக இருக்கிறார். அப்ப முதல் காரியம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு மனுஷன் தேவனால பயன்படுத்தப்படும் சொன்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அவன் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ்கிறவனா. கடவுள் தனக்கு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றிகளை மாத்திரமே ஏறெடுக்கிறவன், கடவுளுக்கு கனத்தின் துதிகளை மாத்திரமே ஏறெடுக்கிறவன். அப்படி இருக்கிறோமா? அவன் வாழ்க்கை அப்படி இருக்குதா? நீங்க கிறிஸ்தவர்கிட்ட போன் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னா வெறும் சஞ்சலமா தான் சொல்லுவான். எனக்கு இவ்வளவு பிரச்சனையை கடவுள் கொடுத்துட்டாரு, நான் இவ்வளவு தூரம் கடவுளை உண்மையா தேடுறேன், எனக்கு போய் இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு போய் இப்படி வியாதியை கொடுத்துட்டாரு, எனக்கு போய் இவ்வளவு சஞ்சலத்தை கொடுத்து, என்னையே கடவுள் படைச்சார், என்னையே கடவுள் இவ்வளவு விக்கெட்டுகளை கொண்டு வந்துட்டாருன்றத நீங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பேசக்கூடிய காரியமாக இருக்கிறத பார்ப்போம். நான் வேதம் என்ன சொல்றது? தேவன் என்ன செய்கிறார்? அவர் ஒரு பொழுதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் துன்மார்க்கனை நீதிமானாக, நீதிமானை துன்மார்க்கனாக தீர்ப்பவர் அல்ல. அவர் உண்மையுள்ளவனுக்கும் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு பொழுதும் துரோகம் செய்கிறவர் அல்ல. அவர் தயாள குணத்துல எல்லா மனிதனுக்கும் நன்மை இறக்கத்தையும் அவர் செய்கிறார். அதை உணர்ந்து தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இடத்திலையும் தேவனை பற்றி கொண்டுதான் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பிதாவோடு அவர் இணைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில பிறப்புல இருந்து அவர் வாழ்க்கையில சிலுவையில மறிக்கிற வரைக்கும் அவர் எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும். எந்த இடத்துல இயேசு புலம்பவே இல்லை. இந்த உலகத்துல இயேசுவை போல எவனாச்சும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க முடியுமா? இயேசுவை போல எவனாச்சும் அவமானத்தை அனுபவிச்சிருக்க முடியுமா? இயேசுவை போல அடிமையா வாழ்ந்திருக்க முடியுமா யாரையாச்சும்? யோசேப்பு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அடிமையா, போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிறான்.
ஆனா இயேசு பரலோக சிங்காசனத்துல இருந்து அவர் பாவிகள் மத்தியில் அடிமையா வாழ்ந்தார். யோசேப்பு கொடுக்கப்பட்ட வெகுமானங்களும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான கிருபை பிறந்த சாக்கியங்கள் இயேசு கிடையாது. இயேசு எந்த இடத்துலையும் எந்த மனிதனாலையும் அங்கீகரிக்கப்படல. இயேசுனுடைய அடிமைத்தனத்தை வேதம் நமக்கு பதிவு செய்யும் பொழுதெல்லாம் அவர் தெய்வீக துவத்திலிருந்து தன்னை எல்லாவற்றிலும் இழந்து அடிமையாக வந்தார். அவரை எந்த மனிதனும் வாங்கல. யோசிப்பை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருந்தா இயேசு யார் வாங்கினா? இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசுக்கு யார் ஆறுதலா பேசினார்? இயேசுவுக்கு யார் மகிமைகளை கொடுத்தார்? இயேசுனுடைய அடிமைத்தனத்துக்கு எல்லா பாவியும் அவருடைய காலில் விழுந்து அவரை வணங்கியிருக்கும். இயேசு நம்மை மீட்கும்படியாக, நம்மை இருந்த தேவ கோபத்தையும் சாபத்தையும் போக்கும்படியாக அவர் அடிமையின் ரூபமாக அந்த பூமிக்கு வந்தார். தன்னைத்தான வெறுமையாக்கினார். அவர் எந்த எதிர்பார்ப்புகளையும் எந்த நன்மைகளையும் எந்த மனுஷங்கிட்டையும் பெறல. அவர் பிதாவின் இடத்திலிருந்து எந்த நன்மைகளையும் பெறாதவரா, அவர் இறுதி வரை பாடுபடுகிறவரா, புறக்கணிக்கப்பட்டவரா வாழ்ந்தார். ஆனா சிலுவையில உயிர் போகிற வரைக்கும் பிதாவே உமது கரத்திலே நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி இறுதி வரை பிதாவை சார்ந்திருந்தார். அப்படி இருக்கிறோமா? இந்த இருதயமும் இந்த சிந்தையும் இல்லாம ஒரு மனிதன் கடவுளுடைய பிள்ளையா, கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துறோம்னா ஒரு பொழுது வாழ முடியாது. கடவுள் என்னை பயன்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, கடவுள் என்னை பயன்படுத்துறன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் முறுமுறுப்பையும் சஞ்சலத்தை ஒதுக்கிட்டு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லாம் கடவுளுடைய கிருபையின் ஈவு. எனக்கு என்ன வந்தாலும் அது கடவுளுடைய நன்றியில இருதயத்தோடு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற பிரதான காரியத்தை நான் அறிந்து கொள்ளும். ரெண்டாவது, நம்ம இதுல 2-4 வசனத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போத்திபார் வீட்டுல போன யோசேப்புடைய வாழ்க்கையில வீடு இல்லை, ஆஸ்தி இல்லை, குடும்பம் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது, தேவன் இருக்கிறார். வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? திக்கற்றவனோட, அனாதையோட, புறக்கணிக்கப்பட்டவனோட, ஒடுக்கப்பட்டவனோட, வலிகள்னால் சூழப்பட்டவனால அநேக அவமானங்களையும் நிர்மூலங்களையும் சந்தித்த மனிதனுடைய கர்த்தர் இருக்கிறார். ஒரு தோற்று போன, ஒரு விலக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதன் தேவன் பயன்படுத்தும் பாத்திரன். தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தும் பொழுது அவனை ஆக்குறார். அவனுடைய எல்லா பெருமை, அவனுடைய ஞானம், அவனுடைய பதவி, அவனுடைய குணாதிசயம் எல்லாத்தையும் உடைக்கிறார். கடவுள் உடைஞ்ச பாத்திரத்தை தான் கட்டுறார். உடைக்கப்பட்ட இருதயத்தை தான் ராஜ்யத்துல பயன்படுத்துறார். ஸோ இங்க அவர் இந்த இடத்துல யோசிப்போட இருக்கிறார். கர்த்தர் யோசிப்பதால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல he was a successful man என்று சொல்லப்பட்டார். அவன் வெற்றி பெறுகிறவனாக, அவன் செய்யக்கூடிய வேலையில வெற்றி அடைகிறவனாக இருந்தான். அடுத்து சொல்றது அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமா வாசிக்கணும். இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில கடவுளுக்கு நன்றி இருதயத்தோடு இருக்கக்கூடிய அந்த யோசேப்போட தேவன் வாசம் பண்ணுகிறார். அவனுடைய போக்கிலும் வரத்திலும் அவனுடைய உட்கார்தலை எழுந்திருக்கிறதுலையும் தேவன் மிகுந்த கருத்தனை அவன் கூட இருக்கிறார். அதனால அவனுடைய வாழ்க்கையில வெற்றி, அவன் செய்யக்கூடிய வேலையில வெற்றி அடைகிறான். ஒரு அடிமைக்கு ஒரு புதுசா எப்பயுமே அடிமைக்கு வேலை வீட்டுக்குள்ள இருக்காது. அடிமைக்கு வேலை வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். ஒரு வீட்டு எஜமான அடிமையை வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டான், வாசல்லையும் நிறுத்திடும். வாசல்ல அவன் வீடை வெளியே பராமரிக்கிறது, அங்குள்ள மிருகங்களுக்கு தீவனம் போடுறது, அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் யாராச்சும் வரும்பொழுது அவங்களுடைய பாதரட்சிகளை கலட்டி வைக்கிறது, அவங்களுடைய கால்களுக்கு தண்ணீரை கொடுத்த கால்களை கழுவி துடைக்கிறது, அவங்கள வரவேற்று அவங்கள வாசல்ல இருந்து உள்ள அனுப்பக்கூடிய ஒரு வேலை தான் ஒரு அடிமை பார்க்கக்கூடிய வேலை. அடிமை என்னைக்கும் வீட்டுக்குள்ள வரமாட்டான், எஜமான் விடமாட்டான். இங்க அந்த எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டுக்குள்ளாக யோசேப்பு இருக்கிறான். எப்ப இருக்கிறான்? அவன் வாங்கின உடனே கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கல. அவனை வாங்கின உடனே அவனை வாசல தான் வைக்கிறான்.
அவன் அடிமையா வாசல்ல தான் வைக்கிறான். வாசல்ல இருந்த அந்த யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. அடிமைக்கு என்ன வீட்டு கணக்கு வழக்க பார்க்கறதுக்கு வேலையை கொடுப்பாங்க, இல்லை வீட்டில் உள்ள பிரதானமான வேலையை பார்க்க அது முதல்ல அவன் அந்த வீடை கூட்டணும், அவன் அங்கே ஆடு மாடை பராமரிக்கணும், சாணத்தை அள்ளணும், அந்த மிருகங்களோட மிருகமாக இருக்கணும், அவன் வெளியில் குளிர்லையும் வெயிலையும் படுக்கணும், வர இருக்கக்கூடிய மக்களை உபசரிக்கணும், விசாரிக்கணும். ஒரு இளம் வாலிபனா இதெல்லாம் எனக்கு அவமானம், இதெல்லாம் எனக்கு கஷ்டம், இதெல்லாம் நான் எப்படி செய்கிறது, நான் எவ்வளோ பெரிய ஒரு ஆள், எங்கள் அப்பா யார், எங்கள் தாத்தா யார், நான் எந்த பெரிய வீட்டில் வளர்ந்தேன், கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய தரிசனத்தை கொடுத்தா, நான் போய் இந்த வேலைலாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் நான் பண்ணுறதா, கடவுளே ஆண்டவரை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கலாம் சொல்லணும். அவனை தேவன் வைத்த இடத்துல அவன் கொடுக்கப்பட்ட அந்த ஏழ்மையான அந்த சிறிய வேலையில அவன் வெற்றியுள்ளவனா ஆகணும். அந்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணான், அந்த வேலையை பரிசுத்தமா பண்ணான், அந்த வேலையை உண்மையா பண்ணான், அந்த வேலையை மனமகிழ்ச்சியோட பண்ணான். அதான் காரிய சித்தி உள்ளவன். அடிமை எப்பயுமே மகிழ்ச்சியா வேலை செய்ய மாட்டான். அடிமை எப்பயுமே அந்த அந்த வேலையில உண்மையாக அல்லது வெற்றியுள்ளதாக செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்ததனுடைய விளைவு எந்த வேலை பார்க்கணுன்றது இல்லை, அதை எப்படி பார்க்கிறோம். அப்ப போத்திபார் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது இப்ப யோசேப்பட்டு அந்த வீட்டுக்கு அடிமையா இருந்திருப்பானா? அது ஒரு அரண்மனை, அதுல நூற்றுக்கணக்கான அடிமைகள் இருந்திருப்பாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் அவனுடைய வீட்டுல வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுல யோசேப்பினுடைய வேலை வித்தியாசமானது, யோசேப்பினுடைய அர்ப்பணிப்பு வித்தியாசமானது, யோசேப்பினுடைய உண்மைத்தன்மை வித்தியாசமானது. எல்லாரையும் போல அல்ல, எல்லாரையும் போல வேலை பார்க்க, எல்லாரையும் போல செயல்படல. அவனுடைய வேலையில ஒரு தனித்துவம் இருக்கு, அவனுடைய வேலையில ஒரு உண்மை இருக்கு. தேவன் அவனுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அவனுடைய வேலையில அவன் கூட இருக்கிறார். அந்த வேலையில அவன் உண்மையை நேர்மையா யோசிப்பதை பார்க்கிறான். வித்தியாசமானவனா இருக்கிறான். இவனுடைய வேலை ஆச்சரியமா இருக்குது. அவன் கூட்டினான்னு சொன்னா அந்த இடம் அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. இந்த மிருகங்களை பராமரிச்சான்னு சொன்னா மிருகங்கள் பழுகி பெருகுது. இவன் வருகிறவர்களை விசாரிக்கிறான்னு சொன்னா அவர்களெல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியோட கடந்து போறாங்கன்றதை பார்த்து அவனை உள்ள கூட்டி வந்துட்டான். இனி நீ வெளியே வேலை செய்யாத, நீ உள்ள வீட்டுக்குள்ள வந்து வேலை செய்ய. அடிமை வேலைக்காரனா மாற்றப்படுற, வேலைக்காரன் வேற அடிமை வேற. வேலைக்காரன் வீட்டுக்குள்ள வேலை செய்யறாங்க. இப்ப போத்திபார் அவன் என்ன பண்றான், வீட்டுக்குள்ள கொண்டு வா. வசனம் அதான் சொல்றது, வீட்டுக்குள்ள போய் வேலை பார்க்கறான். வெளியில அவனுடைய வேலையை பார்த்து அவன் அதிசயித்து அவன் வீட்டுக்குள்ள கொண்டு வரான். வீட்டுக்குள்ள வந்து வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வைக்கப்படாது என்றும் அவன் எஜமான் கண்டு. யோசேப்பு சொல்ல, ஏன் கூட கடவுள் இருக்கிறாரு, நான் கடவுளோட இருக்கிறேன், கடவுள் எனக்கு வெற்றியை கொடுக்க அவன் சொல்லல. கடவுளை அறியாத போத்திபார் அவனை பார்த்து சொல்றான். போத்திபார் கடவுள் தெரியாதவன், போத்திபார் ஆண்டவர் விசுவாசிக்காதவன். ஆனா வீட்டுக்குள்ள யோசேப்பு செய்யற வேலைகளை பார்க்கிறான். அந்த வீடு ஒரு புது பொலிவோட மாறுது. யோசேப்பு வீட்டுக்குள்ள வரும் பொழுது இப்பொழுது அவனுடைய வேலைகள் மாற்றப்பட்டு இப்ப வீட்டுக்குள்ள வேலை செய்யறான். வீட்டுக்குள்ள சமையல் வேலை பண்ணுவான், வீட்டுக்குள்ள வீடை சுத்தம் பண்ற வேலை இருக்கும், பல வேலைகள் இருக்கும். அந்த அரண்மனையில பல வேலைகள் இருக்கும். ஆனா அந்த எல்லா வேலைகளிலும் அவனுடைய வேலையும், வீட்டுக்குள்ளே அநேக வேலையாட்கள் வந்திருப்பாங்க. சமைக்கிறவங்க, கிளீன் பண்றவங்க, கணக்கு பார்க்கிறவங்க, வருமானத்தை விசாரிக்கிறவங்க, அநேக வேலையாட்கள் வந்திருப்பாங்க. ஆனா அதுலயும் யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறான்றத பார்க்கறான். அவன் வேலையில எங்கேயுமே குறை கண்டுபிடிக்க முடியல, அவன் வேலையில மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல. அது வேலை பண்ணன்னு சொன்னா அந்த வேலையில ஒரு பூரணமும் பரிசுத்தமும் உண்மை தன்மையும் ஒரு வெற்றியும் ஒரு தோல்வி இல்லாம அவன் செய்யக்கூடிய எல்லாத்திலையும் கடவுளுடைய கரம் இருக்கிறது. இது மனுஷன் வேலை பண்ற மாதிரி தெரியல. வேலையை பார்த்தா இது ஒரு சாதாரண மனுஷனால இப்படி வீட்டை கவனிக்க முடியாது, ஒரு சாதாரண மனுஷனால இப்படி வேலை செய்ய முடியாது, ஒரு சாதாரண மனித திறமையினால ஞானத்தினால இவ்வளவு வல்லமையான செயல்கள் இந்த காரியம் இருக்காது. இது உண்மையாகவே அவனுக்குள்ள ஏதோ விசேஷித்த சக்தி இருக்கிறது, அவனுக்குள்ள ஏதோ வல்லம் இருக்குது, அவனுக்குள்ள கடவுள் இருக்கிறான்றத போத்திபார் பார்க்கலாம். போத்திபார் அதை பார்த்துதான் இந்த சாதாரண மனுஷன் இவனுக்குள்ளாக தேவன் இருந்து அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் அறிஞ்சு
4வது வசனம் சொல்லுது, அவன் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அடிமையிலிருந்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து அவன் மேல தயவு வச்சு அவனை ஊழியக்காரனா, அவனுடைய சேவகனா மாத்துறான். அவனோட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனா மாத்துறான். இப்ப அந்த நெருங்கி இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரன் இருந்து தான் வீட்டை விசாரிக்கக்கூடிய சூப்பர்வைசர் ஆகிட்டான். விசாரக்காரனா அவன் ஆக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தான். அவனுடைய வீடு, அவனுடைய சொத்து, அவனுடைய வேலைக்காரன், அவனுடைய ஆடு மாடு, அவனுடைய பொக்கிஷம், இது எல்லாத்தையும் அவன் மேல ஒப்பு கொடுத்துட்டான். இது ஒரு நாள் நடந்திருக்குமா? இது ஒரு மாசத்துல நடந்திருக்குமா? இது ஒரு வருஷத்துல நடந்திருக்குமா? எத்தனை நாளுக்கு நடந்துச்சு? இந்த வசனத்தை பார்த்தோம், இது டக்கு டக்கு நடந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் இல்ல? கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிருக்குது. அவன் 17 வயசுல அடிமையா வர்றான். அவன் 30 வயசுலதான் பார்வோனுடைய கண்ணில் தயவு கிடைத்து பார்வோனுடைய அரசனுக்கு இணையான அமைச்சர் ஆகிறான். அதுக்கு முன்னாடி அவன் 2 வருஷம் ஜெயில இருக்கிறான். அப்ப 28 வயசுல 26ல இருந்து 28ல இருந்து 29 வரைக்கும் அவன் ஜெயில இருக்கிறான். அப்ப அவன் 17ல இருந்து 28 வயசு வரைக்கும் போத்திபார் வீட்டுல இருக்கிறான். 17ல இருந்து 28னா 11 வருஷம் அவன் வீட்டுல இருக்கிறான். அப்ப அவனுடைய வளர்ச்சி என்பது அசாதாரணமா, ரொம்ப கற்பனைக்கு எட்டாத வகையில இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு சக்சஸ் ஆகுறது அல்ல. இன்னைக்கு வேலை பார்த்து நாளைக்கு அம்பானி ஆகிற கதை அல்ல. கடினமான உழைப்பு, கடினமான அர்ப்பணிப்பு, கடினமான இழப்பு, கடினமான உழைப்பு, இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கு. கடவுள் எவனையும் ஒரே நாள உயர்த்தவர் அல்ல. ஒரே மாசத்துல எவனையும் பெருசாக்குறவர் அல்ல. அவர் முதல்ல கொஞ்சத்துல உண்மையா இருக்கான்னு தான் பார்ப்பார். 100 ரூபாய் வேலைக்கு நீ முதல்ல உண்மையா இருக்கிறியான்னு பார்ப்பார். 100 ரூபாய் வேலையை நீ உண்மையா பரிசுத்தமா செய்யும் பொழுது உனக்கு 500 ரூபாய் வேலையை கொடுப்பார். அந்த 500 ரூபாய் வேலையில நீ அதே உண்மையை அர்ப்பணிப்போட இருக்கும் பொழுது உனக்கு 1000 ரூபாயை கொடுப்பார். இப்படிதான் கடவுள் தானே செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பொறுப்பையும் வளர்ச்சியையும் கொடுக்குறாரு. யோசிப்பு மட்டும் அதுல விதிவிலக்கு இல்லை. அவன் வாசல்ல 3 வருஷம் அடிமையா வேலை பார்த்திருக்கலாம். அவன் வீட்டுக்குள்ள 2 வருஷம் அடிமையா வேலை பார்த்திருக்கலாம். அவன் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கும் பொழுது 9 வருஷம் ஆயிருக்கலாம். அவன் மேல நம்பிக்கையும், அவன் மேல உறுதியும், அவன் மேல பற்றும் ஒரே நாளெல்லாம் ஏற்படாது. ஒரு ராஜாவுக்கு இணையான ஒரு அதிபதி அவனுடைய சொத்து, ஆடு மாடு, வீடு எல்லாத்தையும் ஒருத்தன் கையில ஒப்பு கொடுக்குறான்னு சொன்னா அவன் மேல நம்பிக்கை, அவன் மேல உறுதி, ஒரு நீண்ட காலமான உழைப்பு, நீண்ட காலமான உண்மைத்தன்மை, இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார். இதான் ஆண்டவர் தாவீதை மன்னார். இதே தாவீது தான் 17 வயசுல சாமுவேலால ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான். சாமுவேல் என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு, நான் இஸ்ரவேல் ராஜா போய் உட்கார்ந்துக்குவேன் சொல்லணும். கடவுள் அவனுக்கு ஒரு முதல் டெஸ்ட் வைக்கிறார். அவன் படையில கோலியாத்தை வீழ்த்துறானான்னு பார்க்கிறார். கோலியாத்தை வீழ்த்திட்டு வர்றான். சவுலுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆண்டவர் தாவீதை வைக்கிறார். கிட்டத்தட்ட தாவீது சவுலுக்கு கீழே 15 வருஷம் வேலை செய்யறான். 2-3 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சு போறான். கடவுள் அவனுக்கு 10 பேரை கொடுக்குறார். அப்புறம் 20 பேரை கொடுக்குறார், 200 பேரை கொடுக்குறார், 400 பேரை கொடுக்குறார், 2000 பேரை கொடுக்குறார். அதுக்கப்புறம் எருசலேமில் மட்டும் ராஜாவாகிறார். அதுக்கப்புறம் அவனுடைய 30வது வயசுலதான் அவன் முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 30 வயசுலதான் ராஜாவாக. ஒவ்வொரு பொறுப்பிலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான்னு கடவுள் பார்க்கிறான். இன்னைக்கு கடவுள் தமது ஜனங்களை பயன்படுத்தும் பொழுது, கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது அது சுலபமா கொடுக்கறதல்ல. கடவுள் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது, கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அதை படிப்படியா தான் செய்யறார். அவன் முதல்ல கொடுக்கப்பட்ட அடிமைத்தனத்துல உண்மையா இல்லைன்னு சொன்னா ஒரு பொழுது வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியாது. அவன் வீட்டுல உண்மையா இல்லைன்னு சொன்னா அவன் ஊழியக்காரன் ஆயிருக்க முடியாது. அவன் ஊழியக்காரன் ஆகலன்னு சொன்னா அவன் வீட்டு விசாரணை கர்த்தனா ஆயிருக்க முடியாது.
அவனுடைய அர்ப்பணிப்பையும் இழப்பையும் பங்களிப்பையும் தேவன் அங்கு எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் ஒப்பு கொடுத்தான் சொல்லி பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? யோசேப்பு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? யோசேப்பு ஐஸ்வர்யவானான்னு சொல்லுது அந்த வசனம். யோசேப்பு அநேக பொருள் சம்பாதிச்சா, அநேக பணம் சம்பாதிச்சா நான் சொல்லுது. யோசேப்பினுடைய உயர்வு என்பது தேவன் அவனோடு இருந்ததுதான் உயர்வு. யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் என்பது தேவன் அவனோடு இருந்ததுதான் ஆசீர்வாதம். யோசேப்பு கொடுக்கப்பட்ட நன்மை என்பது கடவுள் அவை கூட இருந்தால்தான் வெற்றி உள்ளவனா இருந்தான். கடவுள் அவை கூட இருக்கும் பொழுது, அடிமையா இருக்கும் பொழுது வெற்றியா இருக்கிறான், வேலைக்காரனா இருக்கும் பொழுது வெற்றியா இருக்கிறான், உயர்ந்த இடத்துக்கு போகும் பொழுது வெற்றி உள்ளவனாக இருக்கிறான். வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வர்றான். அவனுடைய வேலையை பார்க்கக்கூடிய மக்கள் அவனுடைய திறமையை பார்க்கல, அவனுடைய ஞானத்தை பார்க்கல, அவனுடைய வேலையை பார்த்து கடவுளை பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வை பார்த்து மனுஷன் கடவுளை நோக்கி பார்க்கிறான், நோக்கி பாராதான் பார்க்கிறான். இவன் சாதாரண மனுஷன் இல்லை. இவனுடைய செயலு, இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், இவனுக்கு கொடுக்கப்பட்ட புத்தி, இவன் செய்யக்கூடிய எல்லா காரியமும் பரிசுத்தம் உள்ள உண்மையில ஒரு தேவனை இவனுக்குள்ளாக கொண்டிருக்கிறத காட்டுது. தான் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய பிரசங்கம், அவருடைய உபதேசம், அவருடைய ஊழியம் எல்லாவற்றிலும் ஜனங்கள் தேவ மகிமையை கண்டார். இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு? இவன் எப்படி இவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்றான்? இவனுக்குள்ள எப்படி அற்புதம் சுகமளிக்கக்கூடிய வரங்கள் வந்தது? இவன் எப்படி இந்த உலகத்துல இவ்வளவு மேன்மைக்குரிய இடத்துக்கு போறான்? கர்த்தர் அவனோட இருக்கிறான். நிக்கோதேமுதான் சொல்றான், கர்த்தர் உம்மோடு இல்லைன்னு சொன்னா யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டான். கடவுளுடைய கரம் மீது இல்லைன்னு சொன்னா இந்த வல்லமையும் இந்த கனமும் நமக்கு வராது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் அது கூட இருக்கும்பொழுது யோசேப்பு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார், கர்த்தருடைய ஞானத்துக்கு செவி கொடுத்து கடவுளுடைய மகிமைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறார். இப்ப தேவனது மகிமைக்காக நான் வாழணும்னு சொன்னா என் வாழ்க்கையினுடைய எல்லா இடங்களிலும் என்னுடைய வேலை, என்னுடைய குடும்ப உறவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய சமுதாய உறவு எல்லாவற்றும் என்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறார்களா? தேவ மகிமையை பார்க்கிறார்களா? என்னுடைய வேலை எல்லாருடைய வேலையும் போல இருக்குதா? என்னுடைய வேலையில என்ன தனித்துவத்தை நான் கொடுக்கிறேன்? என்னுடைய பேச்சுல என்ன தனித்துவத்தை கொடுக்கிறேன்? நான் செய்யக்கூடிய பணிகள், நான் பேசக்கூடிய பேச்சுக்கள், ஐக்கியப்படக்கூடிய ஐக்கியம், இதெல்லாவற்றிலும் கடவுளை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறனா? என்னுடைய பாடு, என்னுடைய அடிமைத்தனம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய வியாதி, என்னுடைய சஞ்சலம் எல்லாவற்றிலும் தேவனை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் கடவுள் தனது ராஜ்யத்துல மகிமையாக பயன்படுத்துறாங்க. ஆராய்ஞ்சு பாருங்க. நிறைய நேரம் நம்முடைய தொழிலையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நிறைய நேரம் நம்முடைய கையின் கிரியைகள்லையும் கடவுளுடைய நன்மையை நம்ம பார்க்கறது இல்லை. நிறைய நேரம் நாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா கடவுளை மகிமைப்படுறதில்லைன்னு சொன்னா நாம உண்மையா அர்ப்பணிப்போட, தியாகத்தோட, பரிசுத்த சிந்தையோட தேவனது மகிமைக்காக செய்யறது. யோசேப்பு நான் அடிமை, என்னால இவ்வளவுதான் வேலை பண்ண முடியும், நான் நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை பார்த்தா போதும், உன் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை பார்த்துக்கிறேன்னா சொல்லலை. அவன் இது தேவனுக்கு கொடுத்துருக்கிறான். நான் தேவனுக்காக இந்த வேலையை செய்யணும், நான் தேவனுக்காக இந்த பணியை செய்யணும், தேவனுக்காக இந்த மனுஷங்கிட்ட பேசணும், நான் தேவனுடைய மகிமைக்காக இது செய்யணும்ன்றதை செய்யும் பொழுது தேவன் தொடர்ச்சியான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். தேவனை கனப்படுத்துகிறவனை தேவன் கனப்படுத்துகிறார், தேவனை உயர்த்துகிறவனை தேவன் உயர்த்துகிறார். யோசேப்பு பாடுகளை கடவுளை கொடுத்தான், யோசேப்பு அவமானங்களை கடவுளை முன்னிறுத்தினான், யோசேப்பு இக்கட்டுகள்ல நான் தேவன் யாருன்றத மக்களுக்கு சொன்னான். மக்கள் அதை பார்த்து அவனுக்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொண்டு சேர்த்தார்கள். இயேசுடைய வாழ்க்கையில கடவுளுடைய மகிமை வெளிப்பட்டது. ஆனா அவர் எந்த மேன்மைகளையும் அடையல, அவர் எந்த உயர்வுகளையும் அடையல, அவர் எந்த மனிதனாலும் புகழப்படல, அவர் எந்த மனிதனாலும் அங்கீகரிக்கப்படல. அவர் முழுமையாக பாவம் இல்லாதவரா, பரிசுத்தரா, யோசேப்பை விட பல மடங்கு தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய ஊழியங்களையும் தன்னுடைய எல்லா சுபாவங்களிலும் பிதாவை வெளிப்படுத்தின பொழுது அவருக்கு அவமானமும், அவருக்கு பரியாசமும், அவருக்கு நீதியான கோப தண்டனைகளையும் புறக்கணிப்பு நடந்தது.
அவரை ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளல. யோசேப்புக்கு தயவு வைக்க போத்திபார் தான். ஆனா இயேசுவுக்கு தயவு வைக்க இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. இயேசு நல்லவர்னா, இயேசு கடவுளத்துல இருந்து வந்தாருன்னா, இயேசு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துறான்னு சொன்னா, ஆனா எந்த மனிதனும் அவர் ஏற்றுக்கொள்ளல, அவரை உயர்த்தல, அவருக்கு எந்த நன்மைகளையும் செலுத்தல. மூணாவதா யோசேப்பினுடைய வாழ்க்கையை கடைசியா நம்ம என்ன பார்க்கிறோம்? 5:6 சொல்லுது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்குறது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு சொல்லிப்பாரு. போத்திபார் பார்க்கிறான். போத்திபார் அவனுடைய வித்தியாசமான குணாதிசயம், அவனுடைய செயல்பாட்டை பார்க்கிறான். அவன் உண்மையாகவே கடவுளுடைய மனுஷன் பார்க்கிறான். அவனை உயர்வான இடத்துல வைக்கிறான். தான் வீட்டுக்குள்ள எல்லா பொறுப்பையும் கொடுக்குறான். தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தனால வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தியன் கடவுளை அறிஞ்சவன் இல்லை, கடவுளுடைய மனுஷன் கிடையாது, கடவுளை விசுவாசித்தவன் கிடையாது. யோசேப்பின் மூலமாக அவன் தேவனை பார்த்து யோசேப்பை கனப்படுத்தினால கடவுள் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். போத்திபாருடைய வீட்டுல யோசேப்பு செய்கிற எல்லாவற்றிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வருமானம், எல்லா பொக்கிஷம், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகள், ஆகாரம் சார்ந்த எல்லா காரியங்கள், வெளியில் இருக்கக்கூடிய அவனுடைய நிலங்கள், அவனுடைய பயிர் வகைகள், மரங்கள், தோட்டங்கள், அவனுடைய பண்ணைகள், அவனுடைய வெளி வேலைகள் எல்லாவற்றிலும் தேவன் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்தார். யோசேப்பு அவன் உயர்த்த உயர்த்த தேவன் போத்திபாரை உயர்த்துகிறார். யோசேப்பு அவன் கனப்படுத்த தேவன் போத்திபாரை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கனப்படுத்தணும்னாக இருக்கிறார். 6ஆம் வசனம் தான் சொல்லுது, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான் சொல்லுவாங்க. அவன் வீட்டுல வைக்க வைக்க இவனுடைய தொழில், இவனுடைய வருமானம், இவனுடைய வேலை ஸ்தலம், இவனுடைய வீடு எல்லாமே வித்தியாசமா மாறுது. அவனுடைய பிரச்சனைகள் போது அவன் வீட்டுல மனரமயமா சமாதானமா இருக்கிறான். யோசிப்பு அவன் மகிமைப்படுத்தி வைக்கும் பொழுது அவனுடைய வீட்டினுடைய எல்லா காரியங்களும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான்? கடைசியில சொல்லுது, தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில கொடுத்துட்டான். இனி இந்த வீடு என் வீடு இல்லை, இந்த நிலம் என் நிலம் இல்லை, இந்த வேலைக்காரர்கள் என்னுடைய, இது எல்லாம் உனக்குரியது, இது எல்லாத்துக்கும் நீதான் அதிபதி, இது எல்லாத்துக்கும் நீதான் உரிமையார். தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியா கணக்கு கூட கேட்கல. இது என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், இதை நீ இப்படி பண்ணி, எந்த ஆலோசனையும் கொடுக்கல. யோசேப்புக்கு எந்த ஆலோசனையும், எந்த ஞானமும், எந்த வழிகாட்டுதலையும் அவன் கொடுக்கல. இந்த வீட்டுக்கு நீ நான் எஜமான் கிடையாது, நீ எஜமான். என்னுடைய நிலம், என்னுடைய வேலை எல்லாவற்றுக்கும் நீ அதிகாரியும் உரிமையும் உள்ளவனாக இருக்க. நீ உனக்கு மனசு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்ச, எல்லாத்தையும் என் கையில ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பாருங்க. மூணாவது அந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகிமைக்காக வாழக்கூடிய மனிதன், அவன் சுற்றியுள்ள எல்லோருக்கும் தேவ நன்மைகளை தருகிறவன். அவன் தேவன் தனக்கு கொடுத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவன் சுற்றியுள்ள ஜனங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறவன், எல்லாருக்கும் கொடுக்கிறான். யோசேப்பை தேவன் உயர்த்தி யோசேப்பை கனப்படுத்தினது அந்த போத்திபாருடைய வீடு மாத்திரம் இல்ல, போத்திபாருடைய வேலைக்காரர்கள், போத்திபாருடைய குடும்ப உறவுகள், போத்திபாருடைய பண்ணையில வேலை செய்கிறவர்கள், போத்திபாரை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் யோசேப்பு என்கிற ஒருவன் மூலமாக அநேக நன்மைகளை பெறுகிறார். யோசேப்பு கிட்ட கடவுள் இருக்கிறார். யோசேப்பு உயர்த்தும் பொழுது கடவுள் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் அவனை கனப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தி வைக்கிறாங்க. அவன் மூலமா சுற்றியுள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அவனுடைய வாழ்க்கை யாருக்கு இடைஞ்சல் இல்லை, அவனுடைய வாழ்க்கை யாருக்கும் தடைக்கல் இல்லை, அவனுடைய வாழ்க்கை யாருக்கும் முறுமுறுப்பை சஞ்சலத்தை உண்டு பண்ணாங்க. யோசேப்பு மேல பொறாமப்பட, யோசேப்பை கொலை செய்ய,
யோசேப்பு சந்தேகப்பட யாருமே இல்லை. அவனை சுற்றி உள்ள எல்லா சத்துருக்களும் கூட அவனிடத்துல நன்மை காட்டும்படியாக அவர் எல்லோருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் வழங்குகிறவராக இருந்தார். இதுதான் இயேசுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம். பைபிள் சொல்றது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்தார்னு சொல்றோம். அவர் தேவனுக்குடைய உறவுல நிலைத்திருந்து எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருந்து வாழ்க்கை முழுவதுமாக தேவனை அவர் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மூலமாக ஜனங்க நன்மைகளை பெற்று போனார்கள். அவரை தேடி வந்த எல்லாரும் சுகம் அடைஞ்சான். அநேக வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றான். பிசாசு பிடிச்சிருந்த விடுதலை பெற்றான். அநேக சரீர வேதனைகளோடு வந்தவை விடுதலை பெற்றான். ஆத்மீக தேவைகளோடு வந்தவை விடுதலை பெற்றான். அந்த இஸ்ரவேல் முழுவதும், அந்த இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதும் இயேசுவால் அநேக நன்மைகளை பெற்றது, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றது. அநேக மரித்து போனவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஜீவனுள்ளாக பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய மகிமை வெளிப்படக்கூடிய மனுஷன் தான் சுத்தி உள்ள எல்லாருக்கும் தேவ நன்மைகளையும் மகிமைகளையும் வெளிப்படுத்துகிறார். அவர் எல்லா நன்மை செய்வராக சுற்றி திறந்த பொழுதும் கூட அவர் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டார். யோசேப்பு கனத்தையும் மேன்மையும் ராஜ பதவியையும் எல்லா மேன்மைக்குரிய காரியங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். அந்த வசனம் சொல்றது யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். ஏதோ சரீர பிரகாரமா அவன் ரொம்ப அழகா பியூட்டியா ஹேண்ட்ஸமா இருந்தான்றது மாத்திரம் இல்ல, அவன் ஆத்ம ரீதியிலையும் அவன் அழகுள்ளவன். அவன்கிட்ட உண்மை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, அவன்கிட்ட அன்பு இருக்கு, தயவு இருக்கு, மன்னிப்பு இருக்குது. அவன் சுற்றி உள்ள எல்லா ஜனங்களுக்கு நன்மையை பயக்கிறவனாக இருக்கிறான். அவனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய மேன்மைகளை அழகையும் பார்க்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? புதிய ஏற்பாட்டுல இயேசுவுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் பாடுபடுகிறவராக இருந்தார். அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளையும் அநேக மேன்மைகளையும் ஜனங்கள் பெற்றிருந்த பொழுதும் அவரை புறம்பாக்கினார். யாரெல்லாம் அவர் கையில வாங்கி சாப்பிட்டானோ, யாரெல்லாம் அவர்கிட்ட சுகம் பெற்றானோ அவன் தான் அவரை கொலை செய்யும்படியா சிலுவையில் அடிக்கும்படியாக. யோசேப்ப உயர்த்தி கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். இயேசுவ சிலுவையில கொன்னு கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவன் தனது சித்தப்படி தனது தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் கடவுளுடைய மனுஷன், நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகிமைக்காக வாழணும்னு சொல்லலாம். என் மூலமா சுத்தி உள்ளவன் நன்மை அடைகிறானா? என் மூலமா சுத்தி உள்ளவன் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறானா? என் மூலமா என்னை சார்ந்த முதல்ல என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப உறவு, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் கடவுளுக்கு எடுத்த காரியங்களை அறியவும், கடவுளுக்கு எடுத்த காரியங்களை நேசிக்கவும், கடவுளுக்கு எடுத்த காரியங்களை மீட்பையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு நான் ஒரு வழிகோலாக இருக்கிறேன். மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவன் தரக்கூடிய நித்திய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கணும். அவன் தான் பெற்ற ரட்சிப்பையும் தான் பெற்ற மீட்பையும் தன்னை சுற்றி உள்ள சமுதாயத்துக்கு அறிவிக்கிறவனா, அநேக ஜனங்களை தேவ கோபத்திலிருந்து மீட்கிறவனா, அநேக ஜனங்களுக்கு மனம் திரும்புதல எச்சரிப்பையும் கொடுத்து கடவுளுடைய நித்திய ராஜ்யத்துக்காக அவன் நடத்துறவனாக இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு யாக்கோபு சொல்றார். உங்களிடத்தில் நற்கிரியைகளை தேவன் தொடங்கி இருக்கிறார் என்றத எபேசியர் நம்ம வாசிக்கிறோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார். அநேகர் நம்மளை பார்த்து கடவுளை தூசிக்கிறான். நம்மளை பார்த்து இவெல்லாம் கிறிஸ்தவனா, இவனே எப்படி இருக்கிறான், உன்னுடைய கடவுள் எப்படி இருக்குன்ற ஒரு பெரிய தடைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்முடைய சுபாவம், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் இதெல்லாம் சாபத்துக்குரியதா? ஜனங்கள் தேவனிடத்துல நடத்தப்படுவதற்கு பதிலாக தேவனை விட்டு ஓடுறான். நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவே நம்முடைய கடவுள்கிட்ட வரமாட்டேன்றான். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான கடவுளுடைய வல்லமையும் இல்லை, எந்த விதமான தேவத்துவமும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாதனால நம்முடைய குடும்ப உறவுகளும் ரட்சிக்கப்படாத நம்முடைய நண்பர்களும் நம்மளை பார்த்தா தெரிச்சு ஓடுறான். நம்முடைய சுபாவம் மாம்சத்துக்குரியதா, பாவத்துக்குரியதா, விசுவாசத்துக்குரியதாக இருக்கிறது. நம்மிடத்துல தேவ அன்பையும் தேவ மகிமையும் பார்க்கிறவங்க அவன் அதை தேடி ஓடி வருவான். நம்முடைய பிரசன்னத்தை இல்லாம அவனால இருக்க முடியாது. இயேசுவை பார்த்து கூட்டம் எதுக்கு ஓடுச்சு? இயேசுவை பார்த்து அநேக ஜனங்கள் மீட்புக்காக ரட்சிப்புக்காக தேடி ஓடினான். ஒரு புறம் சுயநலத்துக்காக வந்திருந்தாலும் கூட
அவரிடத்துல நன்மை உண்டு, அவரிடத்துல மீட்பு உண்டு, அவரிடத்துல பாதுகாப்பு உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு என்கிற சிந்தையோடு மக்கள் வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்துதா? போத்திபார் அதான் பார்த்து அதிசயப்படுறாங்க. யோசேப்பின் இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டான். நீ எல்லாத்தையும் நீ வச்சுக்க, எல்லாம் உனக்குரியது, வாழ்க்கை மகிமைக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லி அவன் கொடுத்துட்டான். அடிமையா இருந்த யோசேப்ப தேவன் மகா உயர்வுக்கு நேரம், மகிமைக்கு நேரம் கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த யோசேப்பை போல அடுக்கப்பட்டு நொடிக்கப்பட்டு அநேக வேதனையோட நீங்க வந்திருக்கலாம், அநேக பிரச்சனையோட வந்திருக்கலாம், அநேக சஞ்சலங்கள் இருக்கலாம். ஒரு விஷயம், கடவுள் உங்களுக்கு அநீதி செய்யல. உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் கடவுள் இரக்கத்தை அன்பை தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நீதிய கடவுள் கொடுக்கல. உங்களுடைய பாவத்துக்கான எந்த விதமான ஆக்கினை கடவுள் உங்களுக்கு செலுத்தாம உங்களை கிருபையில் ஒரு வாழ வச்சிருக்கிறார். இந்த நிலையில கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. கடவுள்கிட்ட முறையிடாதீங்க, கடவுள்கிட்ட புலம்பாதீங்க, கடவுளை எதிர்த்து செயல்படாதீங்க. கடவுளுக்கு நன்றி உள்ள இருதயத்தோட இருங்க. உங்க வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருங்க. நான் என்னங்க இப்படி இருக்கிறேன், என் வேலை என்னங்க இப்படி இருக்குது, என் நிலம் நாங்க இப்படி இருக்குதுன்னு எந்த இடத்துல வச்சிருக்காரோ அதுல உண்மையா இருங்க. அடிமையில உண்மையா இருங்க. 50 ரூபாய்க்கு உண்மையா இருங்க, 5 ரூபாய்க்கு உண்மையா இருங்க. கொடுக்கப்பட்ட இடத்துல தேவனுக்கு உண்மையா பரிசுத்தமா வாழுங்க. கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. சுற்றியுள்ள மக்களுக்கு கடவுளை காண்பீங்க. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு எல்லா மக்களுக்கு தேவ அன்பையும் தேவ மீட்பையும் அறிவிக்கிறதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய மகிமைக்காக பயன். இதாக சுவிசேஷத்தினுடைய மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இயேசு இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாகி தேவத்தினுடைய பரிமூலத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தன்னைத்தானே பெருமையாக்கி நம்மை மீட்கும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக, நமக்கு நலன் செய்யும்படியாக, நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தரும்படியாக, நமக்கு வர வேண்டிய தேவ கோபத்தையும் தேவ சாபத்தையும் நீதியான நரக தண்டனையில் இருந்து நம்மளை மீட்கும்படியாக அவர் தனது சொந்த ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு பாவியான மனிதனும் கடவுளுடைய ஆக்கியிலிருந்து நீதியான தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக, அவனுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக தன்னுடைய முழுமையான ஜீவன சிலுவை மரணத்துக்கு, அவமானத்துக்கு, உமிழ்நீருக்கு ஒப்பு கொடுத்து பாவியான மனிதன் பரிசுத்த கடவுளிடத்துல ஒப்புரவாகும்படியா, அநீதியுள்ள மனுஷன் நீதியுள்ள கடவுளிடத்துல சமாதானத்தை பெறும்படியாக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ரட்சிப்பு கொடுத்திருக்கிறான். யோசேப்பால போத்திபார் உலக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். யோசேப்பால போத்திபார் ரட்சிக்கப்படல. யோசேப்பால போத்திபார் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவால உங்களுக்கு எனக்கும் நித்திய நன்மைகளை இயேசு கொடுத்திருக்கிறார். அழிய முடியாத பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், அழிய முடியாத சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், அழிய முடியாத ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என்றென்றும் கடவுளோட நித்தியத்துல மகிமையோடு வாழக்கூடிய மிகப்பெரிய சாக்கியத்தையே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல வாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல உங்க பாவத்தை ஒற்றுக்கொள்ள மனம் திரும்புங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ இடத்துல உங்க வாழ்க்கையை ஆட் பண்ணீங்க. உங்களுடைய வாழ்க்கை யோசேப்பை போல தேவ மகிமைக்கு என்று வாழ முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பார்.